Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா how to create custom report type in Salesforce. ஓகேங்களா? சோ கஸ்டமா நம்ம ஒரு ரிப்போர்ட் டைப் எப்படி கிரியேட் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்த்திருந்தோம்னா வாட் இஸ் ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட். ஸோ ரிப்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. டேப்லர், சம்மரி, மெட்ரிக்ஸ் அண்ட் ஜாயிண்ட். இதுல 3 நம்ம பார்த்திருந்தோம். கிளாசிக் ரிப்போர்ட் அண்ட் லைட்னிங் ரிப்போர்ட். ஸோ கிளாசிக் ரிப்போர்ட் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து லைட்னிங் ரிப்போர்ட் பத்தி பார்த்திருந்தோம். ஏன்னா லைட்னிங் ரிப்போர்ட் தான் ரொம்ப இப்போ மோஸ்டா யூஸ் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ டேஷ்போர்டான டைப்ஸ் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்கலாம், நெக்ஸ்ட் டாபிக் how to create a custom report type in Salesforce. Okay, so I will tell you with one example. Okay, உங்களுக்கு இங்க ரிப்போர்ட்ஸ் வந்துருங்க. ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே நியூ ரிப்போர்ட் கிளிக் பண்ணுங்க. நியூ ரிப்போர்ட்ல கிளிக் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு இங்க இது எல்லாமே அக்கௌண்ட், கான்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கஸ்டம் ரிப்போர்ட், லீடு, கேம்பெயின், ஆக்டிவிட்டி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அவங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்க்கு அவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் ஆப்ஜெக்ட். நம்ம ஓனா கிரியேட் பண்றது எல்லாமே வந்து கஸ்டம் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதா இருந்தா எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் தனியா இல்ல கஸ்டம் ஆப்ஜெக்ட் தனியா தான் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? பட் எனக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் பிளஸ் கஸ்டம் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே எனக்கு லிங்க் பண்ணி வேணும்னு நினைச்சுன்னா அப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல வந்துட்டு கான்டாக்டுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம ரேட்டா எடுத்துக்கலாம், ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். அதுவே இங்க பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் கான்டாக்டுக்கு அவங்க ரெக்கார்ட் டைப் கொடுக்கவே கிடையாது. எப்படின்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நீங்க ரெக்கார்ட் டைப் வந்து ஜென்ரேட் பண்ணு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணு நினைச்சீங்க அப்போ வந்து உங்களால இங்க பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ல அவங்க கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்டுக்கு வேணா நீங்க கான்டாக்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் நீங்க ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டு எல்லாமே கிரியேட் பண்ணிடலாம். ஆனா அக்கௌண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும், ஓகேங்களா, அக்கௌண்ட் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் வேணும்னா நம்மளால இப்ப பண்ண முடியாது. அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க செட்டப்ல போயிருங்க. செட்டப்ல போயிட்டு ரிப்போர்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ரிப்போர்ட்ல கீழே ரிப்போர்ட் டைப்ஸ்னு வருது பாத்தீங்களா? சோ இது வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டம் ரிப்போர்ட் டைப்ஸ்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். இதுல வந்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்திருக்கும். இது ஆல்ரெடி இருக்காது. இப்போ நம்ம புதுசா நியூ கஸ்டம் ரிப்போர்ட் டைப் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இதுல பிரைமரி ஆப்ஜெக்ட் என்னன்னு கேக்குது. நம்ம எது கிரியேட் பண்ண போறோம்னா அக்கௌண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ரிப்போர்ட் டைப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ரிப்போர்ட் டைப் லேபிள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டோர் இன் கேட்டகரி, எந்த இடத்துல இது ஸ்டோர் ஆகும்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்றேன். ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டகரியில இந்த அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா? டெப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க வந்த உடனே உங்களுக்கு வந்து பிரைமரி ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்க அக்கௌண்ட் சொல்லி வந்துருச்சு. ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து இதனோட ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் என்ன ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் சொல்லி கேக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளோட ரிலேட்டட் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே வந்து 2 ஆப்ஷன் கேக்குது. each A record must have at least one related B. A record may or may not have a related B record. அப்படின்னா என்னன்னா ஏக்கும் பிக்கும் ரெக்கார்ட் கண்டிப்பா லிங்கா இருக்கணுமான்னு சொல்லி கேக்குது. ஏன்னா அக்கௌண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா ரெக்கார்ட் லிங்க் மஸ்ட் பி ரிலேட்டட் ஒன் ரெக்கார்டுன்னு கேக்குது. அப்படி இல்லைன்னா இல்ல எனக்கு அக்கௌண்ட்டுக்கு கான்டாக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லி கேக்குது. ஓகேங்களா? ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க இந்த டயக்ராம் வந்து மாறிடும். ஏ ரெக்கார்ட் மே ஆர் மே நாட் ஹேவ் ரிலேட்டட். ஸோ எனக்கு இந்த அக்கௌண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் இருந்தா மட்டுமே அது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்லையும் ஏலையும் பிலையும் ரெண்டுலையுமே இருக்கிற ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு ஃபெட்ச் ஆயிட்டு வரும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஏ ரெக்கார்ட் மே ஆர் மே நாட் ஹேவ் ரிலேட்டட் பி ரெக்கார்ட் சொல்லி வச்சிருக்கேன். ஓகே,
வேணா இதை கூட நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க அக்கௌண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் கான்டாக்ட் இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கான்டாக்ட்ன்ற ஆப்ஜெக்ட் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட நீங்க இந்த இடத்துல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லிங்க் ஆயிருக்கிற ரெக்கார்டு வந்து நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 2 ஆப்ஜெக்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஓகே, இப்போ வந்து கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். நான் சேவ் பண்ணோடனே எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து 66 ஃபீல்ட்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டில வந்து 42 ஃபீல்ட் எல்லாமே வந்து எனக்கு இங்க ஷோ ஆகும். ஓகே, இந்த எடிட் லே அவுட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எடிட் லே அவுட் வந்து நீங்க போய் கூட நீங்க இது பண்ணி பாத்துக்கலாம். எந்தெந்த ஃபீல்ட்ஸ் வேணும்னா அது இதுல வந்து ஃபீல்ட் அண்ட் லே அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுல அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல இவ்வளவு ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டில இவ்வளவு ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நீங்க சைட்ல இருந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்கௌண்ட் ஃபீல்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீல்ட்ஸ். ஓகே, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ஓனர்ஷிப் என்ற ஃபீல்டு வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இது இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க விட்டுக்கலாம். இங்க ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விடணும். இங்க இந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ஓனர்ஷிப் ஃபீல்டு வந்து இங்க வந்துருச்சு. இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு லே அவுட்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. உங்களால இந்த ஃபீல்டு வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணுமோ அந்த ஃபீல்ட்ஸ்லாம் நீங்க வந்து இங்க வச்சுக்கிட்டு மீதி ஃபீல்ட்ஸ்லாம் இங்க ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நீங்க விட்டுக்கலாம். ஸோ டோட்டலா இந்த டோட்டல் ஃபீல்ட்ஸ் இன் லே அவுட் வந்து 107 ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணுங்கிறத என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமர் ஒரு ரிப்போர்ட் டைப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்போ நம்ம ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட்ல போயிட்டு நியூ ரிப்போர்ட் கொடுங்க. நியூ ரிப்போர்ட் கொடுத்த உடனே நம்ம எதில் சூஸ் பண்ணியிருந்தோம், ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டகரியில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் வந்துருச்சு. இதில் ஆப்பர்ச்சுனிட்டியில தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்க ரிப்போர்ட் டைப் கேட்டகரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டியில அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் டைப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டா இப்போ வந்து அக்கௌண்ட் நேம் ஆப்பர்ச்சுனிட்டி நேம் தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 107 ஃபீல்ட்ஸ் இங்க எவ்வளவு ஃபீல்ட்ஸ் காமிச்சது பாத்தீங்கன்னா கீழே இந்த எல்லா ஃபீல்ட்ஸுமே உங்களுக்கு இந்த இங்க வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ஸ் வேணும் நீங்க சூஸ் பண்ணி இதுல விட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன், அக்கௌண்ட் நேம் இருக்கு, அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் இந்த இடத்துல வேணும். இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் நம்பர் அந்த ஃபீல்டு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் ப்ரிவியூ ஆட்டோமேட்டிக்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா அது இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சம்திங் வேற ஏதாவது வேணும்னா அக்கௌண்டோட ஸ்டேட்டஸ் வேணாலும் நீங்க இந்த இடத்துல கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் ரெவன்யூ அதை நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரேட்டிங் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டில போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல இருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியோட ஃபுல் நேமு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த ஃபீல்டு வேணாலும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபில்டர் கிரிட்டேரியால வந்து ஏன் ரெக்கார்டு வரல, இந்த ஃபில்டர் கிரிட்டேரியால வந்து இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து நான் ஆல் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, பிளஸ் டேட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு டேட் ரேஞ்ச் எந்த எப்போ பர்டிகுலர் இதுல மட்டும் வேணும்னு கேக்குது. நான் ஆல் டைம் கொடுத்துக்கிறேன். ஆல் டைம்னா எல்லா ரெக்கார்டுமே இந்த இடத்துல வரும். நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட்க்கு ரிலேட்டடா வித் இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். நியூ ரெக்கார்ட் அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் டைப் அது வந்துருச்சு. ஸோ ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. நான் பப்ளிக் ஃபோல்டர்ல கொடுத்துருக்கேன். சேவ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த ரெக்கார்ட் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கும். நீங்க பாருங்க. ஸோ இது வந்துட்டு அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லிங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கஸ்டமர் ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு கஸ்டமர் ஒரு ரெக்கார்ட் டைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவங்க வந்து கொடுக்க கிடையாது, ஸ்டாண்டர்டும் கிடையாது.
ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், பட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட் டைப் வந்து கிரியேட் பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது அக்கௌண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க குரூப் பண்ணனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க உங்களுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நேம் வந்துட்டு ரோவில் குரூப் பண்றேன். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நேம் இங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு 2 கான்டாக்ட்ல 2 அக்கௌண்ட்ல 2 தடவை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இதை நம்ம கொடுக்காம அக்கௌண்ட் நேம் வந்து குரூப் பண்ணிக்கலாம். பெட்டர் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு குரூப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்பர்ச்சுனிட்டில வந்து இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ இது வந்து 4 இருக்கு, 2 3 5 1 இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேனா? இது நீங்க சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா கிளியரா கிடைக்கும். இங்க பாருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நமக்கு வேணுங்கிறது ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி பார்த்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிப்போர்ட் டைப்ல போயிட்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி 2 ஆப்ஜெக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ல, அல்லது கஸ்டம் அண்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க பண்ணலாம். ஓகே, நான் என்ன சொல்லிடுறேன். கஸ்டம் ஆப்ஜெக்ட் கஸ்டமுக்கும் ஸ்டாண்டர்டும் பண்ணலாம், ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டம் 2 ஆப்ஜெக்ட்டுமே பண்ணலாம். ஸோ கஸ்டமர் தான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? கஸ்டம் ஆப்ஜெக்ட் பிளஸ் கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்குமே நீங்க ரெக்கார்ட் டைப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தியரிட்டிக்கலா இப்போ நம்ம பார்க்கலாம். கஸ்டம் ரிப்போர்ட் type in Salesforce allow you us to build a framework in the report wizard when creating the custom report. நம்ம கஸ்டமர் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம்வொர்க் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம சொல்றாங்க. ஸோ ஃப்ரேம்வொர்க்ங்கிறது என்னன்னு ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட் டைப் கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இதுக்குதான் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறது பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. This custom report can be created between standard and custom object. So custom objectக்கும் custom object standard objectக்கும் இருக்கிற மாதிரி கூட நம்ம report type வந்து create பண்ணிக்கலாம். ஓகேங்களா? You can build custom report type of the relationship. So இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்மளால வந்து ரெக்கார்ட் டைப் வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? மாஸ்டர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும், இல்லை லுக்அப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரிப்போர்ட் டைம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்களை கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.